பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். மார்க்கு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். பாருங்களேன், இந்த வேத வசனம் மிக அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முதன்மையான ஒரு குணம் என்னவென்றால், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் அவரின் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அன்பு இல்லாமல் இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிறார்கள். குடும்பத்திலே அன்பு இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற அந்த அன்பு இல்லை. அன்புல கூட மாய்மாலமான அன்பு கூட இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? முழு மனதோடு கூட சுத்தமுள்ள அவர் விரும்புகிற அன்பை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். பாருங்களேன், சர்வாங்க தகனம் என்கிற பலிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு கூறுவது தான் சர்வாங்க தகனங்களை காட்டிலும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம். நான் எதிர்பார்த்தவங்க நேசிக்கலை, நான் வேலை பார்க்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழல், நான் இவங்க மேலே எப்படி அன்பு கூற முடியும், என் குடும்பத்தின் மேலே நான் எப்படி அன்பு கூற முடியும் என்று நீங்கள் ஒருவேளை நினைப்பீர்களே. ஆனால் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், எல்லார் மேலேயும் தேவன் விரும்புகிற அன்பை நாம் வைக்க வேண்டும். முதல்ல அந்த அன்பு யார் மேலே? கர்த்தர் மேலே அன்பு வைக்கணும். பாருங்களேன், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துருக்களை கூட நீ சிநேகிக்கணும். இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்புவார். அன்பு இல்லாத இடத்துல ஏசப்பா இருக்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு அந்த அன்பு நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ள அந்த தேவ அன்பு அதிகமாய் வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் வாழுகிற சமுதாயத்தில் கசப்புகள் இருக்கிறது, பகை இருக்கிறது, விரோதங்கள் இருக்கிறது. இது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் மாறுவதாக. எப்படி மாறும்? அன்பின் ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது, தேவன் விரும்புகிற அன்பு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, இந்த அன்பினால் இந்த நாளில் நீங்கள் நிரப்பப்படுங்க. பிறரை நேசிங்க, பகைக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க. ஏசப்பா அதுதானே செஞ்சாங்க. அதை செஞ்சு பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் மூலமாய் பிறருடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படி வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.